மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர்ச்சூழல் காரணமாக இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை தீர்க்கும் வகையில் இந்தியாவிலிருந்து 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் அடங்கிய கப்பல் ஒன்று இன்று கொழும்பை வந்தடைய உள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய தலைவர்களுக்கிடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோருக்கிடையே தொலைபேசியூடாக கடந்த 24ஆம் தேதியன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. அத்துடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜயகேரத் ஆகியோரும் இது தொடர்பாக மார்ச் மாதம் 23ஆம் தேதியன்று ஆலோசனைகளை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு இந்தியாவிலிருந்து 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் அடங்கிய கப்பல் இன்று கொழும்பை வந்தடையவுள்ளது. இந்த கப்பலில் 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஆகியன அடங்கியுள்ளன. இந்திய எண்ணெய் கூட்டுத்தாபனம் மூலம் இந்த அவசர விநியோகம் மேற்கொள்ளப்படுகிறது.